அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநில உரிமைகளை மதிக்காமல் அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதாக கூறி மத்திய அரசுக்கு திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் கண்டனமானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் 12 தீர்மானங்களானது. விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்போம். ஜெபர்சன், தகவல்களை. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரானது தொடங்க உள்ள நிலையில இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துல நடைபெற்று முடிந்தது. இந்த கூட்டத்திற்கு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமை தாங்கியிருந்தார். பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக கூறப்பட்ட அந்த கூட்டத்தில் தற்போது 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் மத்திய அரசை வலியுறுத்தி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதல் தீர்மானமாக மாநில உரிமைகளை மதிக்காமல் அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் மத்திய அரசிற்கு திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ரயில் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாத தமிழ்நாட்டை தொடர்ந்து மத்திய அரசு புறக்கணிப்பதாக கூறி அதுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிரதமர் நேரில் தலையிட்டு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான அனுமதியை உடனே வழங்க வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அத்தோடு கோவை மதுரை விமான நிலையத்தை விரிவாக்கத்திற்கான மதுரை பன்னாட்டு விமான நிலைய திட்டத்திற்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று கூறி இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அத்தோடு நெல் கொள்முதல்ல ஈரப்பதத்தை 17 விழுக்காடிலிருந்து 22 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கான 3548.22 கோடி ரூபாயை சமர்கர் திஷா நிதியை உடனே விடுவிக்க கோரி தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அத்தோடு இந்திய மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விரைவாக விடுவிக்க கோரியும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 12 தீர்மானமும் பல்வேறு விஷயங்களை தமிழ்நாட்டிற்கான பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி தற்போது மத்திய அரசிற்கு இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நன்றி ஜெபர்சன் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.